ஃபுல்லாக இதுக்கு தான் வராங்க போல. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. கூட்டமா இங்கே எல்லாமே அதான். ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கான டே வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வந்தால் தான் மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இருக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே ராஜதோட்டம் வந்துட்டு நம்மளோட வெஹிக்கல்லாம் வந்து கீழே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு பேசி நம்ம ஜீப்பை வந்து வாங்கி நம்ம ஜீப்பில் வந்து 10 பேர் ஏறி நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ஜீப்புமே ஒரு அளவு தூரம் போவோம். அங்கேருந்து நம்ம வந்து நடக்க ஆரம்பிக்கணும். மேலே நடந்தால் தான் மேலே வந்து வியூ பாயிண்ட் தெரியறதுக்கு நம்ம பார்க்க முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னன்னா வியூ பாயிண்ட் வந்து மேலே இருக்காங்க. வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக காட்டுக்குள்ள கீழே வந்து ஜீப்பில் வந்துட்டு இங்கேருந்து மேலே வந்து நடப்பதே நடந்துகிட்ருக்கோம். மேலே போனோடனே உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நாங்கள் போன டைமில் தான் வந்து மழையும் பனியும் வந்து சேர்ந்து பேஞ்சிட்ருக்கு. பனி பேஞ்சு முடிச்சிட்டா வந்து மழை பெய்யுது, மழை பேஞ்சு முடிச்சிட்டா பனி பெய்யுது அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா பாதி பேர் வந்து நடுவில் நின்றுட்டோம். வேறு மேலே வந்து போகல. இது வந்து மேலே போயிட்டு டாப் பாயிண்ட் இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பாதி வழியில் இருக்கிற ஒரு பிளேஸ். வந்து இந்த மரம் நாங்கள் ஞாபகம் வச்சுங்க, இந்த மரத்தில் தான் நாங்கள் வந்து பாதி பேர் நின்றுட்டோம். மேலே ஒரு பாதி பேர் போனாங்க, போயிட்டு 2 பேருக்கு முடியலன்ட்டு ரிட்டர்ன் வந்து 10 பேருமே கீழே வந்துட்டு இங்கே சும்மா டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஜாலியாக. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பார்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பாய்ஸ் இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பனி மழை வந்து சேர்ந்து கொஞ்சிட்ருக்கு. வாங்க ஆனால் உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஒரு ட்ரிப்பு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராஜா தோட்டன்ற ஒரு பிளேஸ் வந்து பயங்கரமான ஒர்த்தான பிளேஸ். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு பார்டரில் வந்து இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது அப்படியே இந்த மலை வந்து அப்படியே தாண்டி போயிட்டோம்னா ஆனாடு சைடு பார்த்திங்கன்னா கேரளா. லிட்ரலி நம்ம வந்து பார்டரில் நின்றுட்டுருக்கோம். தமிழ்நாடு பார்டரில் ஒரு மலைப்பயணம் ஏதோ ட்ரெக்கிங் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா கேங் பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருந்தாங்க. அந்த கேரளா கேங்கை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு நிம்மதியே வந்தது. ஏன்னா நம்ம வந்து தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பயம். நம்ம கேங்கு மட்டும் அங்கே கேங்கு பார்த்த பேர் தான் நம்மளுக்கே ஒரு நிம்மதி வந்தது. படம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு
என்ன பண்ணா ஏறி முடிச்சது போதும் நம்ம இறங்க ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலாரி ஃபால்ஸ். அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாலாரி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வந்து ஃபோர்ஸாக இருக்குது, செம்ம ஃபோர்ஸாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நான் சொல்ல சைடில் வந்து கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா தண்ணி மேலே அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து அந்த இடத்துல எல்லாம் குளிக்கொள்ளும் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் குளிப்பாங்க, அந்த இடத்துல குளிக்கொள்ளும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து கீழே ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல தான் நம்ம வந்து குளித்தோம். ஆக்சுவலாக வந்து பாலாரிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, வேறு செம்ம ஒயிட்டாக இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக கொடுத்தேன். அவங்க வந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டு போனால் கேமரா வந்து சேஃப் இல்லை, கேமரா லென்ஸ்லாம் வந்து அவ்வளோதான் நம்ம வேஸ்ட்டாக போகிறோம். பாலாரி ஃபால்ஸு போனதோட சரிங்க, அதோட அந்த நாளை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்ட பேருக்கு வந்து டைமே சரியாக இருந்தது. ராஜா தோட்டம் போயிட்டு பாலாரி போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடிய சொல்ல ஒரு டேம் போயிட்டு வந்தோம். அது டேம் என்ன டேம் பேர் சரியாக தெரியல. அதோட வந்து வீட்டுக்கு வந்து பத்தது தாங்க, அவ்வளோதான். காலைல ஏஞ்சி சீக்கிரமாக ஏஞ்சி அந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையணும் அப்படின்ட்டு முருகருக்கு பார்த்து முருகரை வேண்டிக்கிட்டு வரலாமே அப்படின்ட்டு இப்போ நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். முருகன் கோயில் பேர் தெரியல, இந்த என்ன கோயிலுன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். சூப்பராக இருக்குது அந்த இங்கேருந்து பார்க்க சொல்லவே. இங்கேருந்து நம்ம மேலே போகணும். ஸோ வந்து ஒரு 2 ரவுண்டு அடித்தாலே மேலே இருக்கிற கோயில் வந்து வந்துடுது. அவ்வளோதான் கோயில். அட போவீங்களா இவ்வளோ தானே கோயில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே சின்ன மலை தாங்க, ரொம்பவே குட்டியான மலை தான். மேலே இருக்கிற முருகர், இப்போ முருகரை பார்க்க வந்துட்டோம். இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் வந்து உள்ளே போசலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. அது நம்ம நிற்கவே முடியல, அந்த மேலே வந்து நிற்கவே முடியல. பயங்கரமான காற்று அடிக்குது, பேசக்கூட முடியல. வீடியோ எடுக்க சொல்ல காற்று தான் அதிகமாக வருது. சூன்னு ஃபேனை தூக்கி மேலே செட் பண்ணிட்டானுங்களா தெரில, அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. நல்லபடியாக நம்ம வந்து முருகரை பார்த்துட்டு ரிட்டன் வர சொல்ல இவர் வந்து கால பைரவர் பார்த்திங்கன்னா கூடவே வரார். நம்ம கோயிலில் இருந்து சாமி கும்பிட்டதுலேருந்து வெளியே வந்து கீழே இறங்குற வரையுமே இவர் பார்த்திங்கன்னா கூடவே இருக்கிறாரு. என்னன்னு தெரியல, பைரவர் கூடவே வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி நல்லதாக இருக்குது. கூட ஒரு துணைக்கு ஆள் இருக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இவரை விடக்கூடாதான்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அவரை வந்து வீடியோ பிடிச்சி வச்சுக்கிட்டோம். சொல்ல நம்ம வந்து முருகருக்கு வந்து ஒரு வணக்கம் வச்சுக்கிட்டு போயிட்டு வரோம்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். உண்மையில வந்து நல்ல ஒரு தரிசனம், முருகரை பார்த்த ஒரு சந்தோஷம். காலங்கத்தில் முருகருக்கு நம்ம ஒரு பூஜை போட்டு நம்ம வந்து கிளம்புனதெல்லாம் ஒரு செம்ம ஒரு ஓப்பனிங் நாள்னே சொல்லலாம். நம்ம வந்து இப்போ நம்ம கிளம்பி நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து இப்போ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து குற்றாலத்தில் தான் நம்ம வந்து காட்டேஜ் எடுத்து தங்கியிருக்கனால. ஸோ குற்றாலத்தில் இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப முன்னாடி நம்ம என்னென்னலாம் பொருள் தேவையோ ஆளுக்கு என்னென்ன வாங்க போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகிறோம். கேமரா அவங்க ஐயாவில் கீழே போட்டோம்னா அவ்வளோதான், 40,000 புஷு அவ்வளோதான். டிரைவர் தான் இருக்கும், 4 பேர் தான் டிரைவர். பேக்ரவுண்ட் அவளுக்கு அந்த சைடு ஓடி இருக்கு. எங்க போன போச்சு